அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் தோன்றிய உண்மையான வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் பெருமாளுக்கு அவருக்குரிய 1000 நாமங்கள் இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பு மிக்க நாமங்கள் 12 வகைகளாக இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பு மிக்க நாமமாக மக்கள் அனைவரும் கூறப்படுவதுதான் கோவிந்தா என்ற நாமமாகும். பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு அனைத்து முடிந்த பிறகு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா என்பது ஆதிசங்கரரும் தனது பஜகோவிந்தத்தில் கோவிந்தா நாமத்தையே முன்னிலைப்படுத்தி வகுத்துள்ளார். ஆண்டாள் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லி போற்றுகிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிந்தா நாமம் தோன்றிய வரலாறு பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்றால் அது திருவேங்கடமுடையான் எனும் மாபெரும் பெருமாள் ஆள்தான் ஆகும். திருமலை திருப்பதியில் நின்ற கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் பரம்பொருள் பெருமாள். இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பரம்பொருள் திருவேங்கடான் ஏழுமலையானை கண்டிப்பாக தரிசித்தே ஆக வேண்டும் என்ற பெருமாள் பக்தர்கள் இருக்கிறார்கள். இந்த அகில உலகத்தில் எங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு முறையாவது இந்த புரட்டாசி மாதத்தில் பரம்பொருள் திருப்பதி ஏழுமலையானை பார்த்தே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்து வருகிறார்கள். பெருமாளுக்கு 1000 நாமங்கள், அவற்றில் சிறப்புமிக்க நாமங்கள் 12. அவற்றில் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா எனும் நாமம். பாகவத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. முக்கியமாக மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதாரம் எடுப்பதாக முடிவு செய்திருந்தார். மனித வடிவத்தில் பரம்பொருள் திருப்பதி பகுதியில் தோன்றினார். மனித உருவில் வந்த காரணத்தினால் அவருக்கு பசி, தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தன. தான் பால் அருந்த ஒரு பசு இருந்ததால் நலம் என நினைத்தார். அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில் முனிவர் அகத்தியரின் ஆசிரமம் இருந்தது. அகத்தியர் தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்றை வைத்திருந்தார். அதில் நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்தன. வெங்கடேசன் அவர் குடிலுக்கு சென்றார். அவரை கண்டதும் அவரே இந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணு என்பதை அகத்தியர் அறிந்து கொண்டார். அகத்தியரால் எதை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? வெங்கடேசனை வணங்கி வரவேற்றார் அகத்தியர். முனிவரே, நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுளம் கொண்டு இங்கு வந்து வசிக்கிறேன். தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களில் எனக்கு ஒரு பசுவினை தானம் செய்ய வேண்டும் என கேட்டார் திருவேங்கடர். உலகையும் காக்கும் இறைவன் தன் குடிலுக்கு வந்து தன்னிடம் தானம் கேட்பது குறித்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் அகத்தியர். அதே வேளையில் இந்த மாயவன் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தான் என யோசித்தார். இதில் ஏதேனும் மாய திருவிளையாடலை செய்ய திருவுளம் கொண்டீரோ என சிந்தித்தார் பரம்பொருள் அகத்தியர். ஐயனே, நீர் யார் என்பதை நான் அறிவேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி எதுவுமில்லை. பசுவினை பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாது என சொல்வர். ஒருவன் இல்லறத்தில் இருக்கும் போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான். இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வார்கள். அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது என கண்டிப்பாக அந்த இடத்திலேயே திருவேங்கடையானுக்கு கொடுக்க முடியாது என அகத்தியர் கூறுகிறார். பெரும்பாலும் முனிவர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து பரம்பொருள் விஷ்ணு பெருமான் சென்று விடுகிறார். பின்னர் அவர் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வசஸ்தலமான திருமலைக்கு செல்ல தொடங்கினார். அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவை வாங்கி கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார். அதற்காக அவர் முனிவரின் இருப்பிடம் சென்றார். ஆனால் முனிவர் அப்போது அங்கில்லை. முனிவரின் சீடர்களே அங்கு இருந்தனர். அவர்களிடம் பெருமாள் அகத்தியர் தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு இருக்கிறார், அதாவது வாக்கு கொடுத்து இருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்று செல்லவே தான் நான் இங்கு வந்திருப்பதாக சொன்னார். செய்வதறியாது திகைத்த சீடர்கள், ஐயா, தங்களையும் அன்னையும் கண்டால் வைகுண்டவாசிகளான அந்த பரமாத்மனையும் அன்னை மகாலட்சுமி தேவியும் போல உள்ளது. தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு. இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகத்தியருக்கே உரிமையானவை. அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும்
தரவும் பெற இயலாது, அதாவது தரவும் பெறவும் இயலாது. நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்து காத்திருக்கிறோம். அதன் பின் குருதேவர் வந்ததும் நீங்கள் பசுவினை அவன் திருக்கரத்திலேயே பெற்றுச் செல்லலாம் என வருத்தத்துடன் சீடர்கள் கூறும்போது பெருமாள் மகிழ்ச்சியாக நகைத்தார். பெருமாள் அவர்கள் சொன்ன பதிவில் இருந்த வருத்தம் கொள்ளாது அவர்கள் குரு பக்தியும் அதிதிகளிடம் காட்டும் மரியாதையும் கண்டு மகிழ்ந்தார் பரம்பொருள் பெருமாள். பின்னர் அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்படுகிறார். சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்த அகத்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வருத்தமிட்டு அழுகிறார். உலகையே காக்கும் உத்தமனை ஒரு பசுவின் காரணமாக அலைக்கழித்து விட்டதாக மனம் வருந்தினார். எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளத்தில் ஆக சிறந்த பசுவினை தந்து விடுவது என முடிவு செய்து காமதேனுவை போன்ற ஒரு பசு ஒன்றினை அவிழ்த்து கொண்டு பெருமாள் தாயாரோடு சென்ற வழியை விசாரித்து கொண்டே அகத்தியர் வருத்தத்துடன் கண்கலங்கி அவரை பின்னோக்கி சென்றார். வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் நடந்து செல்வதை அகத்தியர் பார்த்துவிட்டு பெருமகிழ்ச்சி அடைந்து பெருமாளே நோக்கி குரல் கொடுத்தார். சுவாமி கோவு இந்த என சப்தமிட்டார். அதாவது சுவாமி கோவு இந்தா என்று சத்தமிட்டார். தெலுங்கில் கோவு என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள் என பொருள். ஆனால் சுவாமிக்கு முனிவரின் குரல் கேட்கவில்லை போலும். மீண்டும் சத்தமாக சுவாமி கோவு இந்தா என்று சொன்னார். அப்போது அவர் திரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருந்தார். அதாவது அகத்தியர் விடாது சுவாமி கோவு இந்தா, சுவாமி கோவு இந்தா, சுவாமி கோவு இந்தா என்று அழைத்து கொண்டே சென்றார் அகத்தியர். அதுவரை அண்ணனை போட்டு கொழுந்த பெருமாள் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர். அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவு இந்தா, கோவு இந்தா என்று வேகமாக உச்சரித்து கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது அந்த செயல். கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்த 108 முறை ஆனதும் பெருமாள் நின்றார். திரும்பி பார்த்தார். அகத்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார். பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்று கொண்டார். அப்பொழுதுதான் அகத்தியருக்கு உயிரே வந்தது. அவ்வளவு வருத்தம் தொண்டையை அடைத்து கொண்டு கோவு இந்தா, கோவு இந்தா என்று உங்களை அழைத்தே நீங்கள் திரும்பவில்லை என வருத்தத்துடன் அழத் தொடங்கினார் பரம்பொருள் அகத்தியர். பின்னர் இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே. நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா எனும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்தினீர்கள். நீர் மட்டுமல்ல, இனி யாரெல்லாம் என்னை ஜீவனாய் மனிதனாகிய யாரெல்லாம் பசுவினை என்னிடம் சேர்ப்பீர்கள் விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று கொண்டிருந்தார். திருமலையில் புகுந்தார் பரம்பொருள் பெருமாள் அவர்கள். கோவிந்தா எனும் திருநாமத்துள் இத்தகையொரு பரமாத்மா சிவஸ்மா கலப்பு தத்துவம் இருப்பதை அறியும்போது வியப்பாக இருக்கிறது. அனைவரும் கண்டிப்பாக பரம்பொருள் பெருமாளை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அன்பு மிக்க வணக்கமாகும். இந்த கோவிந்தா எனும் நாமத்தை பற்றி அறிந்து கொண்ட நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். காணொளியை முழுமையாக பார்த்துவிட்டு அனைவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.